ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வந்து மறு பூஜை போட்டு கொஞ்சம் பர்ச்சேசிங் இருக்குது. என்ன பர்ச்சேசிங் பார்த்தீங்கன்னா, தர்ணியோட தம்பிக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு வாங்க போகணும். மனோஜ் வீட்டுக்கு போயிட்டு மனோஜை பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு அம்மாவும் அக்காவும் வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ட்ரெஸ்ஸு வாங்கி முடிச்சுட்டு நம்ம வந்து அரிசி வாங்க போகணும். கதிர் அரிசி முடிஞ்சு போச்சு நம்ம வீட்டில். அன்னைக்கு லாஸ்ட் டைம் போய் ஒரு மூட்டை வாங்கினோம் பார்த்தீங்களா, அது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மறுபூஜைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். இவங்க எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி விளக்கு பற்ற வச்சுட்டு கன்னியூ பண்ணுறேன். இந்த மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு வாட்டி நான் வந்து ஆயுத பூஜை முடித்து நம்ம வீட்டில் பண்ணுற ஃபஸ்ட் டைமாக நம்ம பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. இந்த வருஷத்தை ஃபஸ்ட் டைமில் நான் பண்ணுறேன். சாமியை வந்து ஆயுத பூஜைக்கு கும்பிட்றேன். மற்ற டைமெல்லாம் சாமி கும்பிடுவேன். இந்த விசேஷ டைம்லலாம் ஃபஸ்ட் டைம் தான் கும்பிட்றேன். ஏன்னா நம்ம அக்கா வேற இல்லை. அக்கா இருந்திருந்தால் கண்டிப்பாக அவள் பண்ணியிருப்பாள். அக்கா இல்லாதனால நம்ம பண்ணுறோம். கைஸ், எனக்கு இந்த கற்பூரம் இதெல்லாம் பற்ற வைக்க ரொம்ப பயம். உங்களுக்கு பயமா? பரவாயில்ல, நம்ம அப்படியே அவங்ககிட்டே காமிச்சிக்கலாம். கிருஷ்ணன் என்கிட்ட எடுத்து வச்சிட்டோம் நேற்று, அதனால் இங்கெல்லாம் வேண்டாம். நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கியாடா? என்ன சிரிப்பு? வேகம் பண்ணு, இல்லாட்டினா அங்கே ஒரு ஆள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான். கிளம்பிட்டீங்களாடா? தம்பி வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில. என் தம்பி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வீடியோவில் வேற கொஞ்சம் ஷையாக இருக்குது. அப்படி தானே? நம்ம கிளம்பியாச்சு, ரெடியாகி கிளம்பியாச்சு. தம்பி முன்னாடி போயிட்டுருக்கான். வண்டி எடுக்கிறதுக்காக சீக்கிரமாக போய் முன்னாடி வைக்கலாம். ட்ரெஸ்லாம் வாங்கியாச்சு. நம்ம எங்கே வாங்கணும்னா, இந்த உழவர் சந்தை போவோம் பார்த்திங்களா, அந்த ரோட்டில் போகிற வழியில் இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் உழவர் சந்தை போவோம். இப்படி போனோன்னா நம்ம வடகோவை பாலக்கட்டை போவோம். பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் கடை. இந்தா இங்கே வந்து குழந்தைங்களுக்கு இருக்குது, இங்கே வந்து பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் இங்கே இருக்குது. வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம அரிசி வாங்க போகிறோம். அரிசி வாங்கிட்டு கன்டினியூ பண்ணுறோம். அப்படியே இந்த சாப்பிட முடியாத ஹோட்டலில் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால சாப்பிட்டோம், திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்கள் ஹோட்டல் க்ரௌடு காமிச்சிட்டாங்க. இந்த ஹோட்டலு சாப்பிட்டாச்சு. இனி வந்து கிளம்ப போகிறோம். மனோஜ் கைஸ், நாங்கள் அப்படியே சாப்பிட்டு மனோஜ் வீட்டுக்கு வந்தாச்சு, மனோஜை ட்ராப் பண்ணுறதுக்கு. இனி வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு அம்மாவையும் அக்காவையும் கூப்பிட வேண்டியது தான். இப்போ அம்மா அக்காவை கூப்பிட போனால் அவன் ஃபோனை ஆஃப் பண்ண வந்தான். அதனால் அப்படியே ரிட்டன் போயிட்டான். ரொம்ப நாளாச்சு அவன் ஹெவியாக சாப்பிட்டு. அதிகமாக சாப்பிட்றதில்ல. பையன் வந்து பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டுருக்கான், அதனால் சாப்பிட்றதில்ல. இன்றைக்கி வந்து நல்லாவே சாப்பிட்ருக்கான். அதனால தான் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சாப்பிட்டா ரொம்ப வந்து ஹாப்பி ஆயிடுவானா. அதனால் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு அம்மாவும் அக்காவையும் வந்துட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அப்புறம் அவ்வளோதான், நாளைக்கு வேலைக்கு போக வேண்டியதான். இங்கே பாருங்க, பையன் சாப்பிட்டு பாருங்கள் மூஞ்சி திருப்பிட்டான். அதனால் இங்கே வீட்டுக்கு போகலாம் கைஸ், வாங்க. கிளம்பு மாப்பிள்ள. என்ன கிளாஸ் போகிறேன்? என்ன கிளாஸ் போகிறேன்? புக்கிங் கிளாஸா? சரி கைஸ், நாங்கள் போகிறோம். பாய். வண்டி ஏறா. வீட்டுக்கு வந்தாச்சு. ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இனி போயிட்டு அக்காவை கூப்பிட போகணும். தம்பிக்கு வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு வாங்கணும், மேட்சிங்காக ஒரேமாரி செட்டாக. இது ஒன்று வாங்கினேன். அதை தவிர இந்த மாதிரி ஒன்று வாங்கினேன். 2 ட்ரெஸ் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த இடம் வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு வந்து காஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். பிடிச்சிருந்தா போய் வாருங்க. ஆனால் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. நம்ம நார்மலாக வந்து ஒரு கடையில், லோக்கல் கடையில் வாங்குறதுக்கும் இந்த கடையிலுக்கும் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த ரேட் போட்டிருக்காங்க.
ஆனால் வறுத்து தான் எனக்கு தெரிஞ்சு. ஒவ்வொருத்தங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் கடை நேமு. மறக்காமல் இன்ஸ்டாவில் லொக்கேஷன்லாம் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அங்கே போய் வாங்கி பாருங்கள். ஓகே கைஸ், நீ வந்து அம்மாவையும் அக்காவையும் கூப்பிட போகணும். அம்மாவும் அக்கா வந்து எங்கே வந்துட்டாங்கன்னா காரமடை வந்துட்டாங்களாமா. அங்கே அவங்க வந்தோன்னே கூப்பிடுவாங்க. இனி போய் அவங்கள கூட்டிகிட்டு வரணும். அவங்களுக்கு பின்ன ஃபுட்டு வாங்கி கொடுக்கணும். நாங்கள் சாப்பிட்டு வந்தாச்சு, நானும் மனோஜ் என் தம்பி எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ தான் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி முடித்தேன். கைஸ் மறக்காமல் நாளைக்கு வேலை இருக்கும்போது இன்றைக்கி மத்தியானமோ இல்லை நைட்டோ துவைச்சிட்டு அது காயாமல் இருக்கும்போது எத்தனை பேர் வந்துட்டு அயன் பாக்ஸில் வந்து அயன் பண்ணி கைஸ் அம்மாவும் அக்காவும் வந்துட்டாங்க. அவங்க போய் கூப்பிட்டு வருவோம். 10 நிமிஷம் ஆச்சு அவங்க கூப்பிட்டு. நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் அந்த அயன் பண்ணிட்டு இருந்தேன்ல அதெல்லாம் முடிஞ்சு நம்ம போய் கூட்டிகிட்டு வரலாம். கைஸ் நம்ம ஸ்கூபியில் வேறு நம்ம இன்ஜினுங்கிட்டேருந்து சவுண்டு வருது. அந்த என்னது பெல்ட் இருக்கும் பார்த்தீங்களா, பெல்ட் வந்து சவுண்டு வர தொடங்கிடுச்சு. அது வேறு என்னென்னு சீக்கிரமாக செக் பண்ண இல்லாட்டினா கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப பிரச்சனையாகிடும். அதனால் அது வேறு சர்வீஸ்க்கு கொண்டு போகணும். சர்வீஸ்னால் அது 33,000 கிலோமீட்டரில் தான் ஷோரூமில் சொன்னாங்க மாற்றணும். அதுக்கு முன்னாடி மாற்ற வேண்டாம், நல்லா தான் இருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு நானும் சொன்னேன். ஆனால் சவுண்டு வருது, அதனால் அதை சீக்கிரமாக ரெடி பண்ணு கைஸ். அது கொண்டு போன வண்டியை நம்மளுக்கு சேலரி கிடைச்சா தான் அது வேலை பண்ணணும். அப்பா பரவாயில்ல, நம்ம அண்ணா கடை திறந்துருக்கு. இங்கே தான் நான் வந்து அக்காவுக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். பயந்துகிட்டே இருந்தேன் கடை திறந்துருக்கா திறக்கலையான்னு. பரவாயில்ல திறந்துருக்கு. வாங்க போவோம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எங்கள் அப்பா தான் சொல்கிறாங்க, வரா நிற்கு வரண்ட. வேறு பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே நிற்கிறாளாமா. இப்போ தான் ஃபோன் பண்ணா. அதானா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் வெயிட் பண்ணவே மாட்டாங்க. கூப்பிட்ட செகண்ட்லேயே வந்துடணும் அப்படின்னு நினப்பாங்க. அது எப்படி தான் வருதுன்னு தெரில. நம்ம கேட்போம் உங்கள்கிட்ட. எங்கே ஆளையே காணோம். நம்ம அந்த அக்கா இங்கே இருக்காங்க. இப்போலாம் விழிச்சு அப்போத்தினே வரணும். இப்போ தானே கூப்பிட்டு அது கூட வரணுமா? கூப்பிட்டோன்னே வர முடியுமா? நாங்களாம் ஃபுல் சாப்பாடு. அதெல்லாம் என்னன்னுலாம் உங்கள்கிட்ட எதுக்கு நாங்கள் ரெண்டு கேருங்க. நம்ம அண்ணன் கடையில் சாப்பிட்டு போயிடலாமா? நிற்கு வண்டிக்கு இருக்குது. வண்டிக்கு இருக்கு, இப்படியே போயிடலாம். ஏமா போனோம் எங்கனமா இருக்கிறேன். சாரி கட்டிட்டு இங்கே இருக்கிய. சரியா போகலாமா? பிடிச்சிக்கிட்டுங்கோங்க, பத்திரமா பிடிச்சிக்கோங்க. நேரம் ஆறு எங்கிட்டுமா வந்தது? நாய்க்கப்பாளையமா? என்ன நாய்க்கப்பாளையம்? நாய்க்கப்பாளையமா வண்டி நீ? கைஸ் எங்கள் அம்மா கவுண்டபாளையத்துக்கு நாய்க்கப்பாளையம் அப்படிங்குது. ஆட்டலடி சொரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கா கைஸ். ആൾക്കാർ വന്നോളൂ. എത്ര മണിക്ക് നിങ്ങൾ കിളമ്പിയത്? ஏன் அண்ணா கடை இல்லைன்னா சாப்பிட மாட்டியா? ஃபோன் பண்ணோன்னே வரணும். ஃபோன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே வரணுமா? ஆறு ஏன் ஒரு 50 ரூபாய்க்கு அரி கொடுத்து മേടിക്കാറ് ഇത് അവൾക്ക് ചോദിക്കുമോ? നിനക്കിപ്പോൾ ചോറുണ്ടാക്കി വെക്കാം.
നിങ്ങള് ആര് അമ്മ തന്നെ അവിടെ ഇരുന്നാൽ ശരിയാവില്ല. അമ്മ പോയാൻ തുടങ്ങി പല വർഷമായിമ്മോ. അമ്മ ഇപ്പൊ അവനെ അയച്ചുവിടായിട്ടാണ് ഇപ്പോ. ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டு ஒரு வாரத்தை சாப்பிட்றாங்களான்னு கூட கேட்கல. ரெண்டு பேரும் இங்கே பாருங்க, அம்மாவும் பிள்ளையும் பாரு. ഇങ്ങനത്തെമ്മ ചോറും തൈരും തരും. തിന്നിട്ട് വാ. കെട്ടൂലോ ഉണ്ണിക്ക് തൊട്ടേനും പിടിച്ചേനും ഒക്കെ കുറ്റാൻ കുഞ്ഞിന് കൊടുക്കാറിഞ്ഞിട്ട് തിന്നാടാ തിന്നിട്ടില്ലടാ. ആര് എന്ത് തിന്നത്? ഞങ്ങളോ 4500 റുപ്യ കഴിഞ്ഞോടി ഉണ്ണി. എവിടെ എന്ത്? ആ റേറ്റ് ജാസ്തി. ക്ലോത്ത് നല്ലതാ, റേറ്റ് ജാസ്തി. പരവായില്ല. ആമാ 900 റുപ്യ രണ്ടെണ്ണത്തിന്. 900. ஆ ஆமாம். அங்கே கம்மியெல்லாம் இல்லை, அங்கே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. 900 ரூபா. பரவாயில்ல, நீட்டாக தாண்டி இன்னும் இருக்குது. இல்லை 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 இல்லை, இதுதான் ப்ரைஸு. இதுதான் 2 மாத குட்டிகளுக்கு உண்டாகுது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான். ചെറിയ കുട്ടികൾക്ക് അത് மட்டும்தான், വേറെ പ്രൈസ് എല്ലാം கிடையாது. സ്റ്റാർട്ടിങ് മന്ത്. അമ്മൻ്റെ ഹസ്ബൻഡ് വിളിച്ചാ? ഏ ആര് ആര് ചോദിക്കാൻ ആൾക്കാരില്ല. ഓ വലിയ ആൾക്കാരാണ്. എന്നിട്ട് நம்மள்ட்ட டைலாக், காய்ஸ் பார்த்தீங்களா என்னை கூப்பிட்றதுக்கு கூட தம்பி ஒன்று 2 நாளாக காணான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் எங்கள் அம்மாவை பாருங்க, 2 நாளாக ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க. நம்மளுக்கெல்லாம் அப்படி யாருமே இல்லை காய்ஸ். எங்கள் அக்கா கூட கூப்பிடாது எனக்கு எங்கே இருக்கான்னு கேட்டு. எங்கள் அப்பா மட்டும்தான் கூப்பிடுவார். எங்கள் அம்மா சுத்தமாக கூப்பிடாது, ஃபோனே பண்ணாது. വെറുതെ അവന് തേവലാമ சொல்லிட்டு இருக்காங்க. ആര്? അവനൊക്കെ തിന്ന് കേറ്റിലായിട്ട് ഇരിക്കുകയാണ് ഇപ്പോൾ അവിടെ. ഞാൻ തന്നെ വിളിക്കാൻ പറഞ്ഞത്, വിശന്നിട്ടൊന്നുമില്ല. சும்மா என் தம்பியை பற்றி அது இதுன்னு சொல்லாதீங்க சரிங்களா? வந்தீங்களா, பைக்கில் வந்தீங்களா, சும்மா என் தம்பி ஏதாவது சொல்கிறது. அவன் நல்லா சாப்பிடுவானா, அதை பற்றி தான் நாங்கள் கலாய்ச்சிட்டு இருக்கோம். அதுதான் 4500 ரூபா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்கே அதெல்லாம் கிடைக்காது இல்லையா ஊரில், அதனால் ஊரில் கிடைக்கும், கிடைக்காமலாம் கிடையாது. ஆனால் அங்கே போய் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கெல்லாம் அமௌண்ட்டு வேணும் இல்லையா? இங்கே இருந்துச்சுன்னு நம்ம எல்லாமே வாங்கி கொடுப்போம், அங்கேனா அவனுக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் பாருங்க 2 பேரும் வந்துட்டு பாருங்க பையில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்ருக்கான்னு நினைக்கிறேன். അമ്മേനെ കണ്ടിട്ട് ഒരു ചിരിപ്പ്. സഞ്ചിരി തെടിയൊക്കെ എന്തുള്ളതെന്ന്. എന്താ അമ്മേൻ്റെ മോനെ കൊണ്ടുവന്നത്? എടാ വാങ്ങിട്ട് നിൽക്കണോ അമ്മ നിനക്ക്? എന്തുമ്മ വാങ്ങിട്ട് എന്താ നിനക്ക്? അട്ടി തേങ്ങാ പന്ന്. എനിക്ക് വേണ്ട. வந்தாச்சு. அம்மா வந்து
தேங்காய் பண்ணு வாங்கிட்டு வந்தனால முருங்கைக்கீரைக்கு கொண்டு வந்துச்சு. என்ன கீரை? முருங்கைக்கீரை ஊர்ந்து கொண்டு வந்தது. ஆருக்கு ஒரு கிண்ணி 2 பேத்துக்கும் கொடுத்தா. ஆறு முருங்கைக்கீரை வச்சுட்டு பத்துனானி. അമ്മ ഇപ്പൊ ഒന്നും അവതൊന്നും കാണിക്കണ്ട. മുണ്ടാണ്ട് കടന്നു ഉറങ്ങണോ? എന്താ അവിഞ്ഞു പോകാന്? അപ്പൊ അവിടെ കൊണ്ടുപോയി വെക്ക്, ഇവിടെ കടക്ക് ഇതാക്കല്ലേ. നാളേക്ക് അമ്മ എവിടെ അമ്മ പോണത്? ഗണപതിയിൽ ആരുള്ളത്? ഓ അതിനാണ് ഇപ്പൊ അവിടെ നിന്ന് ഓടി വന്നത്. சரி சரி. உனக்கு எப்படி இருந்துச்சு பஸ் டிராவல்? என்ன தலை செஞ்சுட்டு இருக்கேன் கைஸ். நம்ம வண்டி வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ பஸ்ஸிலேயே போறதில்ல. எங்க வண்டியிலேயே போகணும், பைக்கிலேயே போகணும், பைக்கிலேயே போகணுன்ட்டு இருக்கா கைஸ். இப்போ பாருங்க ஆளு சொங்கி போய் உக்காந்துருக்கா. அரி வாங்கல எல்லாம். நீ விடிச்சு 2 செகண்டுக்குள்ள நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணுமா? பரா ഉണ്ണിയാ പിന്നെ ബസ്സിൽ വന്നാൽ ഇല ചൂടാവൂലേ? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.